செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஏப்ரல் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பகல் 12 மணி வரை திருத்தியை திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம், இரவு 12 மணி 8 நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், வஜ்ரம் நாம யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது மரண யுகம். ஆகவே இன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை மரண யுகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி என்று பொருள். ஆகவே இன்றைய தினம் மாலை நேரத்திலே சதுர்த்தி வந்த பிறகு, அதாவது பகல் 12 மணிக்கு பிறகு சதுர்த்தி வருகிறது. ஆகவே 12 மணிக்கு பிறகு விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம். அதன் மூலமாக எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஏப்ரல் 6/4/2026 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 2 மணி 11 நிமிடம் வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சம் திதி. திங்கட்கிழமை காலை சதுர்த்தி திதி இருப்பதனால் காலை கணபதி ஹோமங்கள் நவக்கிரக ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று இரவு 2 மணி 56 நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், சித்தி நாமயுகம், பாலவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் அதிதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டு, அதிதி என்றால் அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது. அடுத்த அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அனுஷம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் திங்கட்கிழமை என்று செய்யலாம். அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு திங்கட்கிழமை என்று ருது சாந்தி செய்வது, அதாவது பெண்கள் முதலாக ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, நாமகரணம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுலா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, புதிதாக வாகனத்தை ஏறுவதற்கு, வாகனம் வாங்குவதற்கு, அன்றைய தினத்திலே தேவதா பிரதிஷ்டைகளுக்கான காரியங்கள் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் கொடுப்பதற்கு, அதாவது முற்பகலே கடன் வாங்குவதற்கும் பிற்பகலே கடன் தீர்ப்பதற்கும் திங்கட்கிழமை ஏற்ற தினமாக இருக்கிறது. கதிர் அறுப்பதற்கு, விவசாயிகள் கதிர் அறுப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வாஸ்து பூஜைகள், அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான பூஜைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக, அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி ஏப்ரல் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலை 4:35 நிமிடம் வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. செவ்வாய்க்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை நாள் முழுதுமாக, செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்காலை 5:54 நிமிடம் வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம், வெதியபாத நாமயுகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் கேட்டையும் சேரும்போது மரண யோகம், செவ்வாய்க்கிழமையும் மூலம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்காலை 5:54 நிமிடம் வரை மரண யுகம், அதன் பிறகு அமிர்த யுகம் என்று இருக்கிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்காது. மேலும் அன்றைய தினம் தனிய நாள், அதாவது தனிய நாள் என்றால் மாத தியாஜ்யம் என்று கூறுகிறார்கள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் வெதியபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு போன்ற காரியங்களுக்கு நல்ல தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வராக ஜெயந்தி, வராக பெருமாள் அவதாரம் செய்த தினம் இந்த பஞ்சமி திதியில. அதாவது
சைத்திர மாதம் பகுள பஞ்சமில் தான் வராகர் அவதாரம் செய்தார் என்றிருக்கிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தி. அன்றைய தினம் வராக பெருமாள் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வராகரை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே பிரதானமாக 2 வராகர் கோயில்கள் இருக்கிறது. முதலில் ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊரிலே வராக பெருமாள் அங்கே அந்த பூமியை முட்டிய இடமாக இருப்பதனால் அதற்கு திருமுட்டம் என்று கூறுவார்கள். அதை சமஸ்கிருத ஸ்ரீமுஷ்ணம் என்று கூறுவார்கள். அங்கே சென்று வராக பெருமாளை வணங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினம். அதை போலவே வராக பெருமாள் திருமணம் செய்த இடமாக கருதப்படுவது திருவடந்தை என்பது பொதுவாக, அதாவது சென்னைக்கு அருகிலே, சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கு நடுவில் இருப்பது திருவடந்தை. அங்கே சென்று வராக பெருமாளை வழிபாடு செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். மேலும் திருமலையில் இருக்கிற வராக பெருமாளை தரிசனம் செய்தால், அதாவது பெருமாளுடைய, அதாவது சந்திர புஷ்கரணி, அந்த சந்திர புஷ்கரனின் கரையில் இருப்பவர் வராக பெருமாள். அந்த வராக பெருமாளை தரிசனம் செய்தால் செல்வம் சேரும் என்று இருக்கிறது. ஆகவே வராக பெருமாள் 3 கோயில்கள் ஏதாவது ஒன்றை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. செவ்வாய்க்கிழமை வராகரை வணங்குவதற்கு அல்லது வீட்டிலேயே வராக பெருமாள் படம் இருந்தால் வணங்குவதற்கு, குறைந்தபட்சம் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வணங்குவதற்கு ஏற்றதமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஏப்ரல் 8/4/2026 புதன்கிழமை என்று சஷ்டி திதி. இரவு 7:02 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. புதன்கிழமை நாள் முழுவதுமாக ஒரே நட்சத்திரமாக மூலம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் வரியான் நாம் யுகம், பனிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கூட, அதாவது புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் சொல்ல, அன்றைய தினம் கூட மரண யோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி. 18 சித்தர்கள் ஒருவர் பதஞ்சலி சித்தர், அவருடைய ஜெயந்தி தினம். ஆகவே புதன்கிழமை பதஞ்சலி சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முழுவதுமாக சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு வியாழக்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி ஏப்ரல் 9/4/2026 வியாழக்கிழமை என்று இரவு 9:20 வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டமி திதி. வியாழக்கிழமை காலை 8:48 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். பரிகம் நாமிகம், பத்ரே கிரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக மூலம் புராடம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் கணிதம் பயில்வதற்கு, அதாவது கணக்கு பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. ஆகவே கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினம் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு ஏற்ற தினம். வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசர்கள் குளிப்பதற்கு ஏற்ற தினம். ஆக இந்த காரியங்களுக்கெல்லாம் வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று இரவு 11:16 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம். பகல் 11:28 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சிவம் நாம் யுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் பூராடம் சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம், வெள்ளிக்கிழமையும் உத்திராடம் சேரும் போது சித்தியோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 11:28 வரை பிரபல அரிஷ்டயோகம். அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. அன்றைய தினம் சிவபெருமானை வணங்குவதற்கும் கிருஷ்ண பகவானை வணங்குவதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சனாதன அஷ்டமி என்று கூறுவார்கள், அதாவது சனாதன அஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் வாள் கோதுமையால் செய்யப்பட்ட, வாள் கோதுமை என்று ஒரு பொருள் இருக்கிறது, உணவுப் பொருள். அந்த வாள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மாத்திரம் அன்றைய தினம் பூஜை செய்து 4 ஜாமங்களும் சிவ பூஜை செய்து அதை சாப்பிட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பாபங்கள்லாம் ஒளிந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், கைலாச பதிவு கிடைக்கும் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று சிவ வழிபாடு செய்வதற்கும் கிருஷ்ண பகவான் வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி ஏப்ரல் 11/4/2026 சனிக்கிழமை என்று
இரவு 12:38 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், சனிக்கிழமை என்று உத்திராடம் நட்சத்திரம். பகல் 1:40 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம், சித்தம் நாம் யுகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடம் திருவோணம் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நவமி திதியாக இருந்தாலும் அன்றைய தினம் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு, எண்ணெய் பொருட்கள் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் சனிக்கிழமை நவமி திதி கூடிய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபாடு செய்தால் காரிய வெற்றியாகும் இருக்கிறது. ஆகவே ஆஞ்சநேயர் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. வழக்கம் போல் அன்றைய தினம் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற எதிரில் இருக்கின்ற வசந்தரா அது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகர சன்னதிக்கு முன்பாக வந்து சரியாக இரவு 7 மணிக்கு விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாயத ஸ்தோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபத்வான சோத்திரம், லட்சுமி அஷ்டோதரநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருப்பது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம். இந்த 3 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:28 முதல் ஏப்ரல் 8 புதன்கிழமை காலை 5:54 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 6 திங்கட்கிழமை, ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 புதன்கிழமை காலை 5:54 முதல் ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை மாலை 6:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 புதன்கிழமை, ஏப்ரல் 9 வியாழக்கிழமை, ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை மாலை 6:04 முதல் ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:44 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 11 சனிக்கிழமை, ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.